இன்னைக்கு பாருங்க, வைகோ அவருடைய மகன் தேம்பி தேம்பி அழுகுறார். திருச்சி டிவி பார்த்துக்கலான்னு தேம்பி தேம்பி அழுகுறார். எதுக்கு அழுகுறப்ப சொல்றார், நீங்க KN நேருவை வற்புறுத்துறீங்க, எனக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க, உதயசூரியன் சின்னத்தில் நிக்க சொல்றீங்க, தேம்பி தேம்பி சின்ன குழந்தை மாதிரி அழுகுறார். ஆனா இங்க OPS ஐயா ராமநாதபுரத்திலே சுயேட்சை சின்னத்தில் நிற்கிறார். TTV தினகரன் அவர்கள் 2 தொகுதியில் அவருடைய சின்னத்தில் நிற்கிறார். பாருங்க, அந்தந்த கட்சி எப்படி நிற்க வேண்டுமோ அப்படி நில்லுங்க. உங்களுக்கு நாங்க நிக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்பது நிறைய தலைவர்கள், நிறைய தொண்டர்கள், சாதி மதத்தை தாண்டி எல்லோரும் ஒன்றாக இணைய பொழுதுதாங்க மாற்றம் வரும். இதுக்குள்ள யாரோ ஒருத்தருக்கு ஈகோ அதிகமாகி, இல்ல நான் பெரிய ஆளா வரணும், ஆனால் உன்னை நசுக்க போகின்றேன் என்றால் இந்த கூட்டணி எப்பொழுதும் நிலைத்து நிற்கார். அதனால் சகோதர சகோதரர், நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஆட்சி மாற்றத்திற்காக நாம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோம். ஆட்சி மாற்றத்திற்காக. இல்லாட்டி எதுக்குங்க ஐயா OPS ஐயா போய் எதுக்கு ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்திலேயே நிற்க போறாங்க? சிட்டிங் MLA எல்லோரும் தன்னை தாண்டி தமிழ்நாட்டில் மாற்றம் வரணும், நான் போய் நிற்கிறேன். எனக்குங்க ஐயா மாநில தலைவராக நிறைய பணி இருக்கு, நிறைய பணி இருக்கு. இன்னைக்கு நான் நாளை காலையில் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நம்முடைய வேட்புமனு தாக்கல் பண்றாரு நயினார் நாகேந்திரன், அங்க இருக்கணும். ஊட்டியில் அண்ணன் முருகன் அவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்றாங்க, அங்க இருக்கணும். நான் பிறந்த கரூர்ல வேட்புமனு தாக்கல் பண்றாங்க, அங்க இருக்கணும். எல்லா ஊழியர் கூட்டத்துக்கும் போகணும், சென்னையில் இருக்கணும். அங்கிருந்து வேட்பாளர் தொலைபேசியில் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க, எப்ப நான் வருவீங்க? திருவண்ணாமலையிலிருந்து சகோதரர் அஸ்வத்தாமன் கூப்பிடுறாரு, அண்ணா என்ன நிக்க சொல்லிட்டீங்க, பிரச்சாரத்துக்கு நீங்க எப்ப வருவீங்க, கிளம்பி வாங்க. தெளிவாக கட்சியில் எல்லாத்தையும் சொன்ன, நான் போட்டி போட போவது கிடையாது, நான் வேலை பார்க்கிறேன். ஆனா மேல நம்முடைய தலைவர் சொன்னாங்க, இல்ல மாற்றம் வர வேண்டும் என்றால் நீயும் களத்தில் நிற்க வேண்டும். கோயம்புத்தூருக்கு 2026க்கு முன்பே நாம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கின்றோம்னு காட்டிட்டு நீங்க மக்கள்கிட்ட ஆதரவு கேட்க. ஒரு சாதாரண மனிதனா போய் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்காதீங்க. 2024 பாராளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு 700 நாட்கள் இருக்கிறது. 700 நாட்கள் சட்டமன்ற தேர்தல். 700 நாட்கள்ல வேலை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட போய் சொல்ல முடியுங்க. வாக்கு போட்டீங்க, ஓட்டு போட்டீங்க, 700 நாள் இவ்வளவு செஞ்சிருக்கோம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, மாத்திக்காங்க. 234 தொகுதிகளிலும் ஜெயித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் மாற்றத்தை காட்டும். அது மோடி ஐயா நீங்க பாருங்க ஐயா, இவங்க சொல்றாங்க, எனக்கு தெரிந்து குஜராத்துக்கு கூட மோடி ஐயா இவ்வளவு போனது கிடையாது, குஜராத்துக்கு கூட இவ்வளவு போகுது, தமிழ்நாட்டிற்கு மட்டும் வந்து கொண்டே இருக்கின்றார், வந்துகிட்டே இருக்கார், வந்து கொண்டே இருக்கின்றார். கோயம்புத்தூர் ரோட் ஷோ, பல்லடம், அதன் பிறகு தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், சென்னை, மதுரை, திருச்சி, இதெல்லாம் கடந்த 6 மாத காலத்தில் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஊர்கள். மோடி அவர்கள் இதை தவமாக எடுத்திருக்கின்றார். தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை நான் பார்க்க வேண்டும் என்று மோடி ஐயா தவம் இறங்கி. அதனால் இந்த நேரத்தில் நாம் அனைவருமே மோடி ஐயாவின் பின்பு நிற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. 70 ஆண்டு காலமாக செய்ய முடியாததை நாம் எல்லாம் இணைந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் நாம் செய்யணும். வேட்பாளரை பற்றி சொன்னாங்க. வேட்பாளர்லாம் இப்படி இல்லை, நான் அண்ணாமலை என்ன டிபேட்டுக்கு போனோம், இல்லை அண்ணாமலை என்கிட்ட 1 to 1 போனோம், நான் அண்ணாமலை ஒரே மேடையில் உட்காந்து நாங்கள் பேசணும், அண்ணாமலை வர சொன்னோம். நான் அதுக்கு பல இடத்துல பதில் சொல்லிட்டேன். ஐயா, நான் இங்கே ஏதோ ஒரு வேட்பாளர்கிட்ட போட்டி போடுறதுக்கு நான் வரலைங்க. 3 வேட்பாளர் இருக்கிறாங்க, அண்ணாமலை அவர், பி அவர், சி அவர், 10 பேர் இருக்கிறாங்க, எல்லாம் ஒன்றா மக்கள் முன்னாடி நிற்கிறாங்க. அதுக்காக வரவில்லை, அதற்கான அரசியல் இது இல்லை. இந்த தேர்தல் என்பது ஒரு 3 வேட்பாளர் போட்டி போட்டு அதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கான தேர்தல் இல்லை. அந்த வேட்பாளரில் போட்டி போட்டு எனக்கு என்னங்க ஆகும்? எனக்கு எதுவும் ஆக போறது இல்லை, உங்களுக்கு எது ஆக போறது? நம்முடைய போட்டி என்பது தமிழகத்தில் நடக்கக்கூடிய அராஜக அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும், அதனோடு போட்டி. பண அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும், அதோடு போட்டி. கோயம்புத்தூருக்கு வளர்ச்சினா என்னன்னு காட்டணுங்க, அதோடு மட்டும்தான் போட்டியோ தவிர ஒரு வேட்பாளர்கிட்ட சண்டை போடுறதுக்கு நாம் இங்கே வரலீங்க. நாம் எல்லாம் கோபாலபுரத்தோடு சண்டை போட்டு அரசியல் செய்பவர், தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக துடித்துக் கொண்டிருப்பவர். ஆனால் நீங்கள் அனைவரும், என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் வேட்பாளர்கள் என்று நீங்கள் முதல்ல நம்பணும். நீங்க அண்ணாமலை என்ன வேட்பாளர் நீங்க நம்பக்கூடாது, நீங்க தான் வேட்பாளர். நீங்க கேட்கல, இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு, நாங்கள் உங்க பேச்சை கேட்க வந்தோம், நீங்க நைஸா எங்களை வேட்பாளருங்கிறீங்க, அப்ப எங்க தலைமையில வேலையை அதிகப்படுத்துறீங்க, அப்ப நாங்க வேலை செய்யணுமா? நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் என்னன்னாங்க, இந்த தலைமுறைங்க
ஏழை என்கின்ற ஜாதியை ஒழித்து காட்டுவோம். நம்ம தலைமுறையில் காட்டுவோம். ஏழை என்கின்ற ஜாதி ஒழிப்பு